الله الحمد لله الذي كتب الآثار ونسخ الآجال والقلوب عنده مفضية والسر عنده علانية الحلال ما أحل والحرام ما حرم والدين ما شرع والأمر ما قضى الخلق خلقه والعبد عبده وهو الله الرؤوف الرحيم وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله تعالى عليه وعلى آله وأصحابه وبارك وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أنا فرطكم على الحوض رواه البخاري. கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க ரபியுல் அவ்வல் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை, அது சம்பந்தமான விடயங்களை ஒவ்வொரு முஃமினான ஆண்களும் பெண்களும் யாருடைய உள்ளத்தில் ஈமானுடைய அந்த உணர்வு இருக்கிறதோ அப்படியான ஒவ்வொருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் பட்ட கஷ்டங்கள், சையீதுல் அம்பியா, நபிமார்கள் எல்லாருக்கும் தலைவராக, கடைசியாக இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவ்வுலகத்திற்கு அனுப்பி நாளை கியாமத்துடைய நாளையில் அஷ்ஷஃபாஅத்துல் உஸ்மா, மிகப்பெரிய ஒரு சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு நபியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னா, இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல யாரும் கஷ்டப்பட்டது கிடையாது. எந்த நபியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல தியாகம் செய்ய முடியாத அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தியாகம் செய்ய வைத்து மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கியாமத்துடைய நாளையில எல்லா நபிமார்களும் சொல்லுவாங்க, யா நஃப்ஸி யா நஃப்ஸி, நான் என்ன பாதுகாத்துக் கொள்ளணும், நான் என்ன பாதுகாத்துக் கொள்ளணும், அல்லாஹுக்கு முன்னால நான் என்ன சொல்லுவேன் என்று ஒவ்வொரு நபிமார்களும் போராடி கொண்டிருப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய அந்த நபிமார்கள் உட்பட மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவித்த அந்த 5 நபிமார்கள் உட்பட எல்லாரும் நாளைய கியாமத்துடைய நாளையில அல்லாஹுக்கு முன்னால யா நஃப்ஸி யா நஃப்ஸி, அவருடைய உம்மத்துக்கு முன்னால யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று சொல்லிக் கொண்டிருப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் அஷ்ஷஃபாஅத்துல் உஸ்மா, மிகப்பெரிய ஒரு சிபாரிசு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபிக்கு மட்டும் அனுமதியை கொடுப்பான். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துல மிகப்பெரிய தியாகம் செஞ்சிருக்கிறாங்க. எந்த ஒரு நபியுடைய விடயத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம் என்று சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்துல மட்டும் குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது, நபியே நீங்க மிகப்பெரிய ஒரு நற்குணத்தில் இருக்கிறீங்க, மகத்தான அதீமான நற்குணத்தில் இருக்கீங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணத்தை உயர்த்தி வைத்திருக்கிறான். கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா, யாரு பெற்றோராக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக,
ஒரு மஸ்ஜிதுடைய இமாமாக இருந்த அவருக்கு ஒரு முன்மாதிரியாக, ஒரு ஊருடைய தலைவராக இருந்த அவருக்கு ஒரு முன்மாதிரியாக, ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த அவருக்கு ஒரு முன்மாதிரியாக, உலகத்தில் எந்த கட்டத்தை எடுத்தாலும் எந்த சந்தர்ப்பத்தை எடுத்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட நபராக இருக்கலாம், சமுதாயத்தோட சம்பந்தப்பட்ட நபராக இருக்கலாம், ஒவ்வொருவருக்கும் அழகிய முன்மாதிரியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பிலிருந்து நாங்க மரணிக்கின்ற வரைக்கும் அவருடைய வாழ்க்கையை நாங்க எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது. கண்ணியமிக்க கனவான்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் தகப்பன கண்ணால காணல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தை அப்துல்லாஹ், அவருடைய அடிமை பெண் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா, இரண்டு பேரும் மதீனாவுக்கு வராங்க. அந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாய் ஆமினாவுடைய வயிற்றுல சிசுவாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. எப்ப இவங்க மதீனாக்கு வராங்களோ மதீனாவில் வச்சு இவர்களுடைய மரணம் ஏற்படுகின்றது. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தையை நல்லடக்கம் செய்ததற்கு பின்னால மக்காவுக்கு வந்துதான் அந்த ஹபரை, அந்த செய்தியை அறிவிப்பு செய்யறாங்க. இப்படித்தான் ஆமினாவே உங்களுடைய கணவர் வஃபாத்தாகி விட்டார். கண்ணியமிக்க கனவான்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் தகப்பன கண்ணால காணல்ல. ஒரு எத்தீமாக அந்த உலகத்துக்கு வராங்க. எப்ப உம்மாவோட அவங்க பின்னி பிணைந்து தாயோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. 4 வயது அல்லது 5 வயது குழந்தையாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இரண்டாவது ஒரு சோதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏற்படுகிறது. தாய் ஆமினாவுடைய வஃபாத். தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. இன்றைக்கு நாங்க பார்க்கலாம் உலக நடைமுறையில தாய் தந்தை இழந்த பிள்ளைகளுடைய நிலைமை எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது, அல்லது தகப்பன் இல்லாத குழந்தைகளுடைய நிலைமை எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது. தகப்பன் இருந்து வெளிநாட்டில் வாழக்கூடிய குழந்தைகள் நிலைமை என்ன? வீதி ஓரங்கள்ல அவர்கள் செய்யக்கூடிய சேட்டைகளை பார்த்து நாங்க பரிதாபப்படக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தைகள் நிலைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல கூறுகின்றான், வஅல்லமக மா லம் தகுன் தஅலம். அல்லாஹ் தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக, ஒரு தந்தை ஒரு மகனுக்கு எப்படி அதப படிச்சு கொடுக்கணுமோ, ஒரு தந்தை ஒரு மகனுக்கு எவ்வாறு கல்வியை படிச்சு கொடுக்கணுமோ, ஒரு தந்தை ஒரு மகனோட எவ்வாறு நடந்து கொள்ளணுமோ, ஒரு தாயுடைய அரவணைப்பு, இவைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனே பொறுப்பெடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு படிச்சு கொடுத்தான். அதைத்தான் குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், வஅல்லமக மா லம் தகுன் தஅலம். நபியே, நீங்க அறியாத தெரியாத அனைத்து விடயங்களையும் நாங்க உங்களுக்கு படிச்சு தந்திருக்கிறோம். வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா. அந்த அனைத்து அறிவுகளையும் நாங்க எங்கட புறத்தால் உங்களுக்கு நாங்க படிச்சு தந்திருக்கிறோம். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல சொல்றாங்க, அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி. அல்லாஹ் என்ன தர்பியத் செஞ்சான், அல்லாஹ் எனக்கு அதப படிச்சு தந்தான். அழகான முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் படிச்சு கொடுத்தார். சிறு பிராயத்திலே தாய் தந்தை இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க கனவான்களே, சகோதரர்களே, காலங்கள் அப்படியே விரண்டு ஓடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில 40 வயது வரைக்கும் ஒரு மனிதனுடைய கமாலுல் குவ்வா, கமாலுல் அக்ல் என்று சொல்லுவோம். 40 வயது வரைக்கும் தான் ஒரு மனிதன் நல்ல முறையில அவருடைய சக்தியை அடைஞ்சு கொள்ள முடியும், அவருடைய குவத்தை அடைஞ்சு கொள்ள முடியும். 40 வயதுக்கு பின்னால ஒரு ஆள் அறிவுல முன்னேறு சொன்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அவருடைய உடம்புடைய சக்தி பலவீனம் அடைஞ்சிடும். 40 வயதுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நுபுவத்துடைய அந்தஸ்து, நுபுவத்துடைய பட்டமளிப்பு விழா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜபலுன் நூர், நூர் மலையில காரே ஹிரா, ஹிரா குகையில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு மலக்கு வாராங்க.
மலக்கு வந்து நபி அவங்கள பிடிச்சு சொல்றாங்க, இக்ரா, ஓதுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எனக்கு ஓத தெரியாது. மீண்டும் சொல்றாங்க, இக்ரா, ஓதுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு தெரியாது. மூன்றாவது முறையும் கட்டி அணைச்சு சொல்றாங்க, இக்ரா, நீங்க ஓதுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எனக்கு ஓத தெரியாது. கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, நபித்துவத்துடைய பட்டமளிப்பு விழா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காரே ஹிராவுல நடக்குது. இன்னைக்கு மதரசாவுடைய பட்டமளிப்பு விழா ஸ்டேஜ் அடிச்சு ஆக்களை கூப்பிட்டு மேடையில சந்தோஷமான முறையில பட்டமளிப்பு விழா நடக்குது. இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்துவத்துடைய பட்டமளிப்பு விழா அப்படி நடக்கல. உலகத்துள்ள எந்த யூனிவர்சிட்டியில படிச்சாலும், எல்லா அறிவை படிச்சாலும், நபித்துவத்துடைய பட்டமளிப்பு விழா உலகத்தில் யாராலுமே நடத்த முடியாது. இது அல்லாஹுடைய புறத்திலிருந்து அல்லாஹ் தெரிவு செஞ்சு அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுக்கக்கூடியதுதான் நபித்துவத்துடைய, நுபுவத்துடைய, ரிசாலத்துடைய பட்டமளிப்பு விழா. அப்படியான பெரிய ஒரு பட்டமளிப்பு விழாவை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய புறத்திலிருந்து மலக்குமார் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நபித்துவத்துடைய முதலாவது ஆரம்ப ஆயத்துகளை கொடுக்கறாங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم علم الانسان ما لم يعلم. இந்த 5 ஆயத்துகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபித்துவத்துடைய ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த ஆயத்து கிடைச்சதுக்கு பின்னால நபி அவர்களுக்கு தாங்க முடியல. அந்த அளவு பாரம், நபித்துவத்துடைய அந்த பாரத்தினால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேர்த்து கொட்டுது. ஓடோடி வாராங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல. நபிகளுடைய மனைவி முதலாக நபித்துவத்துடைய அந்த நுபுவத்துடைய பட்டமளிப்பு விழாவை அறிவிச்சது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தான். எப்படிப்பட்ட மனைவி? எங்கட சில பெண்கள் என்ன செய்வாங்க, ஒரு விஷயத்தை போய் சொன்னோம்டா பத்திர நெருப்புல எண்ணெய் ஊத்துவாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க பயப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, கல்லா வல்லாஹ், ஒரு பொழுதும் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். ஏன் தெரியுமா? இன்னக லதஸிலுர் ரஹிம், நீங்க குடல்வாழ் ஜனங்களோட நல்ல முறையில் நடந்து கொள்றீங்க. வதஹ்மிலுல் கல், எல்லாருடைய இன்ப துன்பங்கள்ல நீங்க பங்கு பெற்றீங்க. எல்லாருடைய கவலையும் உங்களோட கவலையாக நீங்க எடுத்து நடக்கிறீங்க. உங்கள்கிட்ட வந்தது யாருங்கிற விஷயத்தை நாங்க அறிஞ்சு கொள்ளுவோம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவோட குடும்பத்திலிருந்து சாச்சல மகன் இருந்தார், வரக்கத் இப்னு நௌஃபல். அவரிடத்துல நாங்க போவோம், விஷயத்தை சொல்லுவோம், என்ன சொல்றாரு என்று பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஆறுதல் கூறி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எடுத்துக்கொண்டு போறாங்க. இப்போ போய் விஷயத்தை சொன்னதுக்கு பின்னால வரக்கத் இப்னு நௌஃபல் சொல்றாங்க, உங்ககிட்ட வந்தது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்ககிட்ட வந்த அந்நாமுசுல் அக்பர், அந்த பெரிய மலக்கு தான் உங்க இடத்துல வந்திருக்கிறாங்க. அவர்கள் தான் உங்களுக்கு இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்க இந்த விஷயத்தை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு முன்னால நான் உயிரோடு இருந்தா அந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சாச்சாவுடைய மகன் இந்த விஷயத்தை சொல்றார். அதற்கு பின்னால சொன்னாங்க, உங்களுடைய கூட்டம் உங்களை இந்த இடத்திலிருந்து வெளியாக்குவாங்க. இந்த கூட்டம் இருக்குதே, இந்த உண்மையான செய்தியை நீங்க சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களை இந்த இடத்துல எடுத்து விரட்டி அடிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன விரட்டி அடிப்பாங்களா? நான் ஒரு சாதிக் என்று பட்டம் பெற்றவன், அமீர் என்று பட்டம் பெற்றவன். சொன்னாங்க, இந்த நபித்துவத்துடைய நுபுவத்துடைய அந்த அடையாளமே அந்த மக்கள் உங்களை இங்கிருந்து விரட்டி அடிக்கிறது தான். எல்லா நபிமார்களுக்கும் நடந்த செய்திய அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்து சொல்றாங்க. கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, இப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு உம்மத்தை தயாரிச்சாங்க. அந்த காலத்துல ஃபெக்ஸ் இல்ல, இன்டர்நெட் இல்ல, ஒன்றும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
என்னத்தை கொண்டு சாதிச்சாங்க? இதன் மூலமாக இந்த தாவத்துடைய பணியை செஞ்சாங்க. முதல் முதலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குகிறான். வஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் கூப்பிடுறாங்க ஒவ்வொரு கூட்டமாக. யா பனி அப்து மனாஃப், யா பனி குரைஷ், யா ஃபாத்திமா பின்த் முஹம்மத், ஒவ்வொருத்தரா கூப்பிடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஃபஇன்னி நபீருல் லக்கும் பைன யதை அதாபின் ஷதீத், கியாமத்துடைய நாளில வரக்கூடிய அந்த வேதனையை விட்டும் நான் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன். உங்களை நீங்க ஒவ்வொருத்தரும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாவத்துடைய உழைப்பு முயற்சியை இந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. கண்ணியமிக்க கனவான்களே, சகோதரர்களே, அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அபூ லஹப், அவனை பத்தி குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. அபூ லஹப் என்ன கேட்கிறாரு? அலிஹாதா ஜமாஅத்தனா, இதற்காகத்தானே எங்களை ஒன்று கூட்டினாய்? ஒரு புடி மண் எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் வீசுகிறாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு கொடுத்த முதலாவது தண்டனை என்ன தெரியுமா? குர்ஆன்ல யாரெல்லாம் ஓதுறாங்களோ எல்லாரும் ஓதக்கூடிய ஆயத்து தான் தப்பத் யதா அபி லஹபி வ தப். கியாமத் வரைக்கும் பதுவா, கியாமத் வரைக்கும் அவர் சபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாரு. அபூ லஹபுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும். கியாமத் வரைக்கும் யாரெல்லாம் குர்ஆன் ஓதுறாங்களோ அவர்களுடைய அந்த சபிக்கக்கூடிய அந்த பத்வா அபூ லஹபு போய் சேருது. கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2ஆம் கட்டமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாவத்துடைய மைதானத்தை கொஞ்சம் விசாலமாக ஆக்குறான். தாவத்துடைய மைதானம் இப்ப விசாலமாக ஆகுது. லிதுன்திர உம்மல் குரா வ மன் ஹவுலஹா, நபியே உங்களுக்கு நாங்க ரிசாலத்தை தந்திருக்கிறோம். இப்ப நீங்க மக்காவுல வாழக்கூடியவங்க, மக்காவிலிருந்து அண்டை மக்காவோட சேர்ந்து வாழக்கூடிய இந்த மக்கள் எல்லாருக்கும் நீங்க தாவத்துடைய உழைப்பு செய்யுங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொருத்தரத்துல போறாங்க, தாவத்துடைய உழைப்பு முயற்சி நடக்குது. அதற்கு பின்னால ஒரு படி மேலே ஏறி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜின்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாவத்துடைய உழைப்பு முயற்சி, தாவத்து கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்குகிறான். முதலாவது குடும்பம், 2வது மக்காவுல வாழக்கூடியவங்க, அவனோட வாழக்கூடியவங்க, மக்காவோட சேர்ந்து வாழக்கூடிய மக்கள். 3வது கட்டம் ஜின்களுக்கு, வைத ஸரஃப்னா இலைக நஃபரம் மினல் ஜின்னி, குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிற சூரத்துல் அஹ்காஃப்ல. அடுத்த கட்டமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், முழு உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும் ரஹ்மத்தாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள், ஜின்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாருக்கும் ரஹ்மத்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அனுப்பி முழு உம்மத்துக்கும் இந்த தாவத்துடைய உழைப்பு முயற்சி அல்லாஹ் ஆமாக ஆக்குகிறான். கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உழைப்பு முயற்சியினால மிகப்பெரிய ஒரு உம்மத்தை தயாரிப்பு செய்யறாங்க. இந்த உம்மத்தை தயாரிக்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவிச்ச ஆயுதம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்துல இருந்த அந்த கல்புல இருந்த அந்த இரக்கத்தன்மை தான் இந்த தாவத்துக்கு உழைப்பு முயற்சிக்கு உதவின காரணம். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பேசிக் கொண்டிருக்கிறான். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், ஒரு நபி ஒன்று நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அந்த நபி உங்களில் இருந்து ஒரு ஆள் தான், உங்களில் இருந்து வந்தவர் தான் அந்த நபி. ஹரீசுன் அலைக்கும், முதலாவது ஷதீதுன் மா அனைத்தும், உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள்ல உங்களோட பங்கு இருப்பாரு. நீங்க நரகத்துக்கு போகணும் விரும்ப மாட்டாங்க. அவர்களுடைய கல்வில நீங்க ஒவ்வொருத்தரும் சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படணும், இந்த எண்ணம் அந்த கல்வில இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வோட கல்வில அல்லாஹ் கொடுத்த ஆகப்பெரிய ரஹ்மத் இதுதான். அதற்கு பின்னால ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன், நீங்க ஒவ்வொருத்தரும் முஃமின்களாக வாழணும்ங்கிற அந்த ஆசை இருந்துச்சு நபி அவங்க இடத்துல. கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, இந்த 2 விஷயமும் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தாவத்துடைய உழைப்பு முயற்சிக்கு உதவுவதற்கு காரணமாக இருந்துச்சு. ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தில்
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை முன்னிட்டு நாங்க மிகப்பெரிய நிகழ்ச்சியா செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகள் இன்றைக்கு அப்படி இல்லாம போய் கொண்டிருக்கு. வெறுமனே பேசுறதால விஷயம் நடக்காது. ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை எங்கட வாழ்க்கையில வரணும். ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தை நாங்க ஒவ்வொருத்தரும் எடுத்து நடக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த பிரகாரம் எங்கட வாழ்க்கையை நாங்க அமைச்சு கொள்ளணும். அதற்காக வேண்டித்தான் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சிஃபத்துகளையும், அவர்களுடைய தாவத்துடைய முயற்சி, அவர்கள் உம்மத்துக்காக பட்ட கஷ்டம், அவர்கள் அழுத அழுகைகளை நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம். கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சு கொள்கின்றேன். நபி அவங்க என்னோட மட்டும் இரக்கமாக இருக்கல்ல, உஹதுடைய சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹுடைய பல்லு ஷஹீதாக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹுடைய தலையிலிருந்து இரத்தம் ஓடுகிறது. இரும்பு கம்பிகள் கண்ணுக்குள்ள குத்தப்பட்டிருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க உண்மையை சொல்றதாலே உங்களுக்கு அவங்க இவ்வளவு கஷ்டம் தாராங்க, நீங்க இந்த தாவத்துவை முயற்சி செய்யறதாலே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் தாராங்க, இவர்களுக்காக நீ பத்வா செய்யுங்க யா ரசூலல்லாஹ்னு சொல்லி சஹாபாக்கள் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹும்ம அக்ஃபிர் லிகௌமி, யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை நீ மன்னிச்சிரியா அல்லாஹ், ஃபஇன்னஹும் லா யஅலமூன், இந்த நபியுடைய அந்தஸ்து தெரியாம, இந்த மக்களுக்கு நான் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்ற விஷயம் தெரியாம, அந்த மக்களுக்கு அறிவில்லாதன் காரணமாக இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால யா அல்லாஹ் இவர்களை நீ மன்னிச்சுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த காஃபிர்களுக்காண்டி துஆ செஞ்சாங்க. இந்த அளவுன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலையிலிருந்து ரத்தம் ஓடுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மரத்தினுடைய இலையை எடுத்து அந்த ரத்தத்தை துரைக்கிறாங்க. சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, இந்த ரத்தம் கீழுக்கு விழுந்துட்டேன்னு சொன்னா எந்த நபியுடைய ரத்தம் பூமியில விழுமோ அந்த பூமி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அழிச்சிடுவான், இந்த மக்கள் அல்லாஹ் அழிச்சிடுவான். அப்படி ஒன்று நடக்க போடா என்பதற்காக வேண்டித்தான் இந்த ரத்தத்தை நான் அப்படி துரைச்சி எடுக்கிறேன் என்று சொல்லி இரக்கம் காட்டினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அந்த நபியுடைய உம்மத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி வச்சிருக்கிறான். அந்த நபிக்கு நாங்க பல லட்சக்கணக்கான நன்றிகள் செலுத்தினாலும் அது ஈடாக முடியாது. ஆக கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்துகளையும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய குடும்பங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாருடைய பெற்றோர் எல்லாம் மரணிச்சு கபர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுடைய கபர்களை மனமானதாக சுவமானதாக ஆக்குவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துகளையும் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான இந்த தொழுகையை உரிய நேரத்தில் இமாம் ஜமாத்தாக கண் குளிர்ச்சியான முறையில் தொழக்கூடிய தொழுகைகளாக எங்களுடைய தொழுகையில் ஆக்கி தருவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصل على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.